ராத்திரி பூரா ஐயா தூங்கல போல இருக்கு. அவர் ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பள்ளி ராத்திரி பூரா நான் கூட தான் தூங்கவே இல்லை. நீ ஏயா தூங்கல? ஆமா, உன் நெத்தி உதறல என்ன காயம்? அதை ஏன் கேக்குற வள்ளி? ராத்திரி என் கனவுல கோவிந்தனும் நீயும் ரூம்ல ஒன்னா படுத்துக்கிட்டு பள்ளியோட காலை அமைக்கி விட்டுக்கிட்டு இருந்த. அப்புறம் முடிச்சுக்கிட்டேன். உண்மையிலேயே நடக்குதோன்னு நினைச்சு மெதுவா நீ படுத்துக்கிட்டு இருந்த ரூமுக்கு வந்து எட்டி பார்த்தேன். நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த. இதுதான் நடந்தது. குட்டி போட்ட பூனை மாதிரி நீ ராத்திரி ஒலாத்தும் போதே சந்தேகப்பட்ட. இனி கதவை பூட்டிக்கிட்டே தூங்குறையா? பாரு, ஐயா என்னைக்கும் இல்லாம கோட்டும் சூட்டும் போட்டுட்டு போன கட்டி பிடிச்சு படுத்துங்கிறாரு. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா ஏன் இப்படி போன கட்டி பிடிச்சிட்டு தூங்க போறாரு? வள்ளி, அவ சொன்ன மாதிரி நாம 2 பேரும் எப்ப செய்ய போறோம்? ராமனோட மூஞ்சிய பாத்தியா? ஒரு உதைக்கே இத்தனை காயம். உனக்கு இதுக்கு மேலேயே கிடைக்கும். வேணாண்டா, பிளாஸ்டரி விலை ஏறிடும். சும்மா மணி 10 ஆகுது, போய் எழுப்பு. இந்தா, எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா சட்டை போட்டு உசுப்பி விடு. ஆமாயா, காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறவரு. மணி 10 ஆகுது, இன்னும் எந்திரிக்கல. நான் போய் எழுப்புறேன். எழுப்பியே விடு. ஐயா, ஐயா, மணி 10 ஆகுதுயா. ஹலோ, அம்மா இங்க வா. என்ன ராதா? யாருமா? பேசுங்கம்மா. ஹலோ, யாரு? ராஜா தம்பியா? என்ன தம்பி? ராதாவா? ராஜா உன்னதான் கேக்குறாரு, பேசு. நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடுங்க. தம்பி, ராதா காலையிலேயே வெளியே போயிட்டாளே, எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. தம்பி, நேத்து நீங்க ராதாவை போன் பண்ண சொன்னத அத அவகிட்ட சொல்ல மறந்துட்டேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் போனுக்காக ஏன் தம்பி முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? சரி சரி தம்பி, நான் சொல்றேன். ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏமா இப்படி நடந்துக்கிற? நீ போன் பண்ணுவேன்னு அவர் ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பாத்தியா? துடுப்பே பாரம்னு நினைச்சா போடன் கரை சேராதும்மா. அம்மா, பழுதான ஓடத்துல பயணம் செய்ய முடியாதும்மா.